ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நான் தோடோட கலெக்ஷன் வந்து போட்டிருந்தேன். 2 கிராம்லேருந்து 4 கிராம் உள்ள தோடு வந்து போட்டிருந்தேன். அப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நெக்லஸ் கலெக்ஷன் வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நிறைய நெக்லஸ் கலெக்ஷன் வந்து காமிக்கிறேன். அது இல்லாமல் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து எவ்வளோ கும்பல் இருந்துச்சு அப்படின்றதையும் காமிக்கிறேன். நான் வந்து அன்னைக்கு வந்து எதுவுமே வந்து எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ கும்பல், உட்காரதுக்கு சேர் கூட இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஆடிப்பெருக்குக்கு 2 நாள் முன்னாடி, ஏன்னா ஃப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னால நான் வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ அன்னைக்கு போயிட்டு அமௌண்ட்டு மட்டும் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வந்து ஒரு சில நெக்லஸ்ஸு, அதோட வெயிட்டு, வேஸ்டேஜ் எல்லாமே வந்து நான் சொல்கிறேன். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டவுட்டு வந்து அவங்க சொன்னாங்க. என்னோடய டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. நான் இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். வீடியோ இடையில வந்து நான் சொல்லிடுறேங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஒரு குண்டு மணியாவது வாங்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் தங்கம் வாங்கி வைக்கணும், சரி பெருகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து வாங்குவாங்க. நீங்கள் அச்சய தேதிக்கு வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து ஆடிப்பெருக்கில் கண்டிப்பாக வாங்கணும்னு நினைப்பீங்க. ஏன்னா வந்து ஒரு வாட்டி நீங்கள் அச்சய தேதி அப்போ ஏதாவது ஒரு தங்கம் வாங்கி பாருங்களேன், நெக்ஸ்ட்டு அச்சய தேதிக்கு கண்டிப்பாக வந்து வாங்குவோம். அதே மாதிரி ஆடிப்பெருக்கு இந்த வாட்டி வாங்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆடிப்பெருக்குக்கு வந்து கண்டிப்பாக வந்து வாங்குவீங்க. ஸோ அப்படி யாரெல்லாம் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் போன ஆடிக்கு வாங்கினேன், ஸோ இந்த ஆடிக்கு நான் வாங்கலை அப்படின்னு நம்ம இருக்க மாட்டோம். எப்படியாவது இந்த ஆடிக்கு நம்ம வாங்கிடும். ஸோ அதுக்குள்ளே அமௌண்ட்டும் வந்து நமக்கு எப்படியும் கையில் வந்து இருந்துருங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து போனப்போ தான் இருந்தது. ஸோ இவ்வளோ கும்பலாக இருந்துச்சு. நான் அதுக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி வந்து போனேன். ஸோ அப்போ வந்து கலெக்ஷன்லாம் எடுத்தேன்ல, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேங்க. அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நவதானியம் எல்லாமே வந்து முன்னாடி வச்சுருந்தாங்க. இது வந்து டைமிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த டைமிங் எத்தனை மணின்னு. நாங்கள் உள்ளே போனதே பார்த்திங்க அப்படின்னா 9 மணி, நைட்டு 9 மணிக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் வந்து 9:15 ஆகிட்டு. நாங்கள் பர்ச்சேஸ் எல்லாமே வந்து புக் பண்ணது எல்லாமே வாங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மணி ஆயிடுச்சுங்க. ஏன்னா நல்ல நேரம் பார்த்திங்க அப்படின்னா 9 to 10. ஸோ இதை பார்த்து தான் நாங்கள் உள்ளே போனோம். அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா சண்டே தான், இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை வந்துருச்சு. ஸோ சண்டே வந்து மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு நைட் ஷிஃப்டாக இருக்கும். பட் அன்னைக்கு டேலே வந்துருச்சு, ஏன்னா நல்ல நாளில். ஸோ நிறைய பேர் இதே மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்கன்னு அவங்களுமே வந்து சரின்னு டே டியூட்டிக்கே இப்போ வந்து போயிட்டாங்க. நாங்கள் வந்து நைட்டு வந்து போனோம். அப்போயுமே வந்து டைமிங் பார்த்தோம். அந்த நான் சொல்லியிருக்கேன்ல, இப்படி நல்ல நேரம் தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்னா நல்ல நேரத்தில் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்ல. அது பார்த்திங்க அப்படின்னா நட்சத்திர காலண்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா டைமிங் வந்து தெரியும். ஸோ இங்கே இருக்க எல்லாமே முகப்பு செயின் எல்லாமே வந்து 32 கிராமு. இதெல்லாமே வந்து ஒரு 4 பவுனு. வேஸ்டேஜின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து 6%, 7%. ஸோ இதில் தான் வந்து இருக்குது. முகப்பு இல்லாமல் நார்மல் செயினாக இருக்குது அப்படின்னா 2%லேருந்தே அவங்கள்ட்ட வேஸ்டேஜில் செயின் வந்து இருக்குது. இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் எப்படி போடுவாங்கன்றதை நான் சொல்லிடுறேன். எனக்கு இப்படி தான் வந்து போட்டாங்க. எனக்கு பார்க்கும்போது ஓகேவாக இருந்துச்சு. நான் வேணால் ப்ரூஃப் வேணால் காட்டுறேன். இப்போ வேஸ்டேஜ் வந்து நான் ஒன்று 17.5 17.5 ஒரு வேஸ்டேஜ் உள்ள பொருள் வந்து எடுத்தேன். அது இல்லாமல் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா 15%. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா அந்த 5% விட்டுருங்க. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 32 வருதா. அப்போ எனக்கு இந்த ஆஃபரில் வந்து 50% வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்ற ஆஃபர் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 32 வருது. அப்போ அதில் பாதி பார்த்திங்க அப்படின்னா 16. ஸோ அப்போ நான் 16 தானே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து அதுலேயுமே எனக்கு 50% பண்ணிட்டு நம்ம வந்து 8% தான் வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 2 பொருளுக்குமே சேர்த்து நான் 8% தான் வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணேன். இது பார்க்கும்போது ஓகேவாக இருந்துச்சு. ஒரு பொருளுக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்படியுமே 4% உள்ள மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் நான் வந்து ஃப்ரீ புக்கிங் பண்ணிட்டனால எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அந்த 8,945க்கே வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு டவுட்டு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஃப்ரீ புக்கிங் பண்ணால் அன்னைக்கு வந்து என்ன ஆஃபர் இருக்குது, 1 கிராமுக்கு இவ்வளோ இதாகும், இல்லை 50% வேஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டு, இதெல்லாம் டிஸ்கவுண்ட் எதுவுமே வந்து ஃப்ரீ புக்கிங் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொன்னாங்க.
அது இல்லாமல் இந்த 8 கிராமுக்கு மேலே வாங்கணும் அப்படின்னா 100 மில்லிகிராம் காயின் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுவுமே வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாங்க. பட் எனக்குமே ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஓகே, இந்த ஆஃபர் வந்து நான் வந்து யூஸ் பண்ண முடியுமா, இல்லை இந்த கோல்டு ரேட்டு ஆல்ரெடியே வந்து கம்மி. ஸோ அன்னைக்கு கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 9290 இருந்துச்சா ஆடிப்பேருக்கு அன்னைக்கு. ஆனால் நம்ம புக் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா 8945 ஓகே, ஆல்ரெடி கோல்டு ரேட்டும் கம்மியாக இருக்குது, இருந்து இந்த 50% ஆஃபர் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி டவுட் இருந்துச்சு. அது இல்லாமல் கோல்டு காயின் நமக்கு வருமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த ஆஃபர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பீமா ஜுவல்லரியில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஷாப்பில் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் கேட்டுட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃப்ரீ புக்கிங் பண்ணும்போது ஒரு சவரனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1000 ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ரீ புக்கிங் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து 1 கிராமுக்கு 1000 அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து வீடியோ வந்து உடனே போட்டிங்க, ஸோ நான் அப்போ போயிருந்தால் கூட ஒரு சவரனுக்கு 1000 வந்து நான் புக் பண்ணியிருக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 கிராமுக்கு 1000 தான் புக் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னாங்க. இருந்துமே நான் வந்து வீடியோ வந்து உடனே வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அப்படி இருந்துமே வந்து அவங்க லேட்டாக போய் கேட்டிருந்தனால எல்லாருமே, ஏன்னா ஃப்ரீ புக்கிங் வந்து நாங்கள் பண்ணிட்டோன்ற மாதிரி நிறைய பேர் ஃப்ரீ புக்கிங் வந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க 6வது மாதமே வந்து போட்டாங்க ஃப்ரீ புக்கிங்கு. அதனால் நிறைய பேர் புக் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு சவரனுக்கு உள்ளதை வந்து 1 கிராமுக்கு 1000 அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. பட் அதுலேயுமே வந்து நிறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆன்டிக் கலெக்ஷன். இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது எல்லாமே வந்து வெயிட்டு, சரியான வெயிட்டு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து டாலர். ஸோ செயினில் வந்து நம்ம பேர் பண்ணிக்கலாம், இல்லை நெக்லஸ் மாதிரி இருக்குது, குட்டியாக ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி வந்து டாலர் வந்து பேர் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லாமே வந்து பார்க்க லைட் வெயிட் மாதிரி இருக்குது, பட் கொஞ்சம் வெயிட் இருக்குது. இந்த நெக்லஸ் ஆரம் எல்லாமே வந்து இதில் வந்து செயின் தாங்க, நம்ம செயின் வந்து நம்ம எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெக்லஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மோதிரத்தோடு அட்டாச் ஆகி பிரேஸ்லெட் வரும்ல, ஸோ அந்த மாதிரியும் வந்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து ரிங்கும் வந்து கனெக்ட் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து நெக்லஸ்ங்க. இதில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 8 கிராம்லேருந்து இருக்குது, 8 கிராம் 10 கிராம், ஸோ அந்த மாதிரிலேருந்து இருக்குது. இதோட வேஸ்டேஜ் அப்படின்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆஃபர் எல்லாமே டிஸ்கவுண்ட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 8%, 10% அந்த மாதிரி ஒவ்வொரு ஜுவல்ஸ்க்குமே இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லலை. பட் சில குறிப்பிட்ட கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க, அதுக்கு வேஸ்டேஜ் வந்து இவ்வளோ அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஓகேவாக இருந்துச்சு. எப்படியுமே வந்து நம்ம வெளியே 50% இருந்தாலுமே நமக்கு இந்த தோடுக்கு வந்து 4% வந்து போடுவாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் இருந்துச்சு. பட் ஆனால் நான் 4% வேஸ்டேஜில் தான் வந்து வாங்கினேன். ஆனால் இந்த பேக் செயின்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்டு காயினு, பார்க்கு, இந்த பேக் செயினுக்கெலாம் வந்து ஃப்ரீ புக்கிங் வந்து பண்ண முடியாது. அது இல்லாமல் வந்து ஃப்ரீ புக்கிங் பண்ணாலுமே வந்து அதுக்கு வந்து ஆஃபர் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபுல் வேஸ்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் வேஸ்டேஜாக வந்து பே பண்ணணும். நான் வந்து கேட்டேன். பட் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா பேக் செயின் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இன்னொரு ஷாப்பில் போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஃபுல் வேஸ்டேஜ் அப்போ 8% சொன்னாங்க. அந்த 8% நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து ஃப்ரீ புக்கிங்கும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட்டும் பண்ண மாட்டாங்களாம், 8%. பட் எனக்கு இது வந்து ஓகேவாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரீ புக்கிங்கும் பண்ணியாச்சு, வேஸ்டேஜ்லேயும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இது வந்து நகைகளோடு இது பண்ணுறாங்க. காயின் பார்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது ஆர்னமெண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் பேக் செயினும் வந்து ஆர்னமெண்ட்ஸ் கிடையாது, அதுக்கு வந்து எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாதுன்றாங்க. பட் பீமாவில் வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் இருந்தவும் எனக்கு ரொம்பவே வந்து ஓகே பேக் செயின் இங்கேயே இது பண்ணிடுவோம் அப்படின்னு மெயினாக புக் பண்ணதே அதுதாங்க. செயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2%லேருந்து வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஆஃபர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வளையலுக்கு வந்து 3% அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் இருந்துச்சு. பீமாவில் வந்து எப்போயுமே வந்து ஆஃபர் வந்து இருந்துகிட்டே இருக்கும். தங்கமயிலில் எப்படியுமே ஆஃபர் வந்து போடுறாங்களோ, ஸோ அதே மாதிரி வந்து பீமாவில் வந்து ஆஃபர் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஆஃபர் வந்து ரன் ஆகிக்கிட்டே தாங்க இருக்கும். அந்த மாதிரி வந்து திடீர்னு ஃபஸ்ட்டு என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா
ஜூன் ஜூலை பார்த்திங்க அப்படின்னா செயின் வந்து 2%, அப்புறம் வளையல் பார்த்திங்க 3%, ஆரம் எல்லாமே 6%, 6%. வந்து நெக்லஸ் ஆரம்லாம் வந்து 6% வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆடிப்பெருக்கு இந்த ஆஃபர் வந்து போய்ட்டு 1 கிராமுக்கு வந்து 300 ரூபா அந்த மாதிரி லெஸ் பண்ணாங்க ஜூனும் ஜூலையும். அதுக்கப்புறம் ஆடிப்பெருக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட்டு, அப்புறம் ஃப்ரீ கோல்டு காயினும் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது எல்லாமே லைட் வெயிட்டில் வந்து வெயிட் வந்து கம்மி தாங்க. 2 பவுனு 3 பவுனு. ஸோ அந்த ஓரத்துலலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் லைட் வெயிட் தான். 1 பவுனு 2 பவுன் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிளியராகவே வந்து நெக்லஸ் டிசைன் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி ஜுவல்லரி இருக்க ஜிமிக்கி, அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டு எல்லாமே வந்து நான் செப்ரேட்டாக வந்து நான் போட்டிருக்கேன். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணல. ஸோ அதிலேயே வந்து நான் ஃப்ரீ கிஃப்ட் எல்லாமே வந்து காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு காசு மாலைன்னா இப்போ ரீசெண்டாக வந்து போடணும் அப்படின்ற மாதிரி ஆசை வந்து இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா 20 கிராம் வந்து இருந்துச்சு. 20 கிராம் 2 மீன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 பவுனுக்கு 2.5 பவுன் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. காசு மாலை போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 கிராம்லேயே வந்து நல்லா யூனிக்காகவும் இருக்குது. ஆனால் லைஃப் வருங்க. ஸோ இது வந்து அவங்க சொல்லிடுறாங்க லைஃப் வருமா வராதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் வந்து காசு மாலை வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த காசு மாலை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் அவங்கள்ட்ட கேட்டு இந்த காசு மாலையை வந்து நான் போட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் போட்டு பார்த்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா 10 பவுனு, மேலே இருக்குது பார்த்திங்க அப்படின்னா 5 பவுனு. ஸோ ரெண்டுமே வந்து காம்போ தான். இது ரெண்டுமே வந்து செட்டு. நம்ம தனியாக எடுக்கணும் அப்படின்னாலும் கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் ரெண்டுமே வந்து செட்டாக எடுக்கணும்னு தான் அவங்க ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 16% வந்திருக்கு அவங்க எடுத்த பொருள். ஆனால் வந்து ஆடியிலே வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி 10% வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து வீடியோ போட்டிருந்தோம்ல அந்த இயரிங்லெஸில் வந்து சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ஓகேவா இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு 3 செயின் எடுத்திருக்காங்க. ஸோ 17% வந்து வந்திருக்கு. இன்னொன்று செயின் பார்த்திங்க அப்படின்னா 8% அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. மொத்தம் 16%க்கு வந்து 10% வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பீமா இருக்குது. பட் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க போல். எனக்கு வந்து இங்கே வந்து ஓகேவாக இருந்துச்சு. நீங்கள் வந்து பீமாவுக்கு போகிறீங்க அப்படின்னா ஆஃபர் டைமில் போனீங்க அப்படின்னா நல்லாவே வந்து வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. எனக்கு இங்கே திருநெல்வேலி பிரான்ச்சில் வந்து இது வந்து ஓகேவாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எஸ்டிமேட் வந்து இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபைனல் எஸ்டிமேஷன் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக வந்து ஸ்டாஃப் வந்து சொல்லிடுவாங்க இவ்வளோ வேஸ்டேஜ் வருது அப்படின்னு. நமக்கு இந்த வேஸ்டேஜ் பார்த்தோன்னே எனக்கு 17 சொல்லணும்னு எனக்கு தூக்கி வாரி போயிட்டு என்னடா 17% அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இல்லை இது வந்து நாங்கள் நார்மலாக 17% சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு எஸ்டிமேஷன்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஆஃபர்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த ஆஃபர்லாம் பார்த்துட்டு எவ்வளோன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து நம்ம கேட்டுட்டு வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்துடுவோம். பட் ஃபைனல் எஸ்டிமேஷன் பார்த்திங்க அப்படின்னா எந்த பொருள் எடுக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க. அது வந்து நமக்கு ஓகேவாக இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்துடலாம். ஸோ இதெல்லாம் வந்து மெட்டியில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டோன் வச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து 92.5. ஸோ இது வந்து பீஸ் ரேட்டு தான். ஸோ சில்வர் ரேட்டு கிடையாது, கிராம் வெயிட் கிடையாது, ஃபீஸ் ரேட் வந்து போடுவாங்க. பட்டு கம்பேர் டு வந்து இது கொஞ்சம் கூட தான் இருக்கும். பட் ரிட்டன் கொடுக்கும்போது நமக்கு ஓகேவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபைனல் எஸ்டிமேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து எஸ்டிமேஷன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமேட்டு நான் சொல்கிறேன். நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா இயரிங்க்கு உள்ள கலெக்ஷன் வந்து நான் போட்டிருப்பேன். அப்போயே வந்து எஸ்டிமேஷன் வந்து சொல்லியிருப்பேன். அப்புறம் கோல்டு தோடுக்கும் டைமண்ட் தோடுக்கும் உள்ள எஸ்டிமேஷன் வந்து நான் காமிச்சிருப்பேன். அது மாதிரி எஸ்டிமேஷன் போட்டு நான் வந்து சில இது காமிச்சிருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெள்ளி. ஸோ 92.5 மெட்டி வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதிலே வந்து நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. நமக்கு தான் டைம் ஒன்றும் கிடையாது.
பார்க்குறது அவசர அவசரமாக ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு வந்துடுறது. எப்போ பார்த்தாலும் இந்த மெட்டி கலெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மானாலுமே வந்து மெட்டி வந்து பார்த்துட்டே இருப்பேன். நீங்கள் எப்படியான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா தோடோட வெயிட்டு, வேஸ்டேஜ் எல்லாமே மென்ஷன் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். அது வந்து பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நெக்லஸ்க்கு வந்து இப்போ நான் ஓரலாக வந்து நான் காமிச்சிருக்கேன். அதுக்கு வந்து வெயிட்டு, வேஸ்டேஜ் எல்லாமே வந்து தனியாக செப்பரேட்டாக வந்து நான் போடுறேன். வேறு எந்த கலெக்ஷன் வந்து போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தேடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.